ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு எதிரி இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய எதிரினா நீங்கள் தான். முன்னேற நினைக்கும் போது முடியாதுன்னு சொல்கிற உங்களோட உள் மனசு, நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு முதல் எதிரி. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண நினைப்பீங்க, ஆனால் அவங்களோட உள் மனசு அதை தடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு காலையில் 5 மணிக்கு நீங்கள் எழும்ப நினைப்பீங்க, எல்லாமும் வச்சிடுவீங்க. ஆனால் காலையில் முழிப்பு வந்ததும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு உங்கள் உள் மனசு சொல்லும். அப்போ உங்களோட உள் மனசு தான் ஜெயிக்கும், உங்களை ஒரு வேலையும் பண்ண விடாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் உறுதியாக இருந்து ஒரே முடிவாக எடுங்க. அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த விஷயம் சோம்பேறித்தனம். எத்தனை பேர் ஒரு விஷயத்த நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டிருக்கீங்க? நாளைக்கு பண்ணலாம், நாளான்றைக்கு பண்ணலான்னு நம்ம செய்கிற வேலையை தள்ளி தள்ளி போட்டு அந்த வேலையை நம்ம செய்யவே மாட்டோம். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை எப்படியாவது பண்ணி முடிக்கணும்னு நீங்கள் உறுதியாக இருக்கணும். இந்த வேலையை நான் இன்றைக்கே முடிக்கணும் அப்படின்னு உறுதியாக ஸ்ட்ரிக்டாக இருங்க. வேலைகளை தள்ளி போடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் தினமும் பார்க்குற ஒவ்வொரு வேலையிலையும் கவனம் செலுத்துங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு நினைங்க. அப்போது நீங்கள் சாப்பாட்டு மேலே மட்டும்தான் கவனம் இருக்கணும். நான் என்ன சாப்பிட்றேன், எப்படி எடுத்து வாயில் வைக்கிறேன், எப்படி கடிச்சு முழுங்குறேன் அப்படின்னு உங்களோட முழு கவனமும் அந்த சாப்பாட்டில் தான் இருக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் பண்ணுற விஷயத்தில் முழு கவனமும் செலுத்துங்க. இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.